வந்து மக்களை மீட் பண்றாரு, உங்களை எல்லாம் சந்திக்கிறாருன்னா எப்படி இருக்குமா அந்த நாள்? எதுக்காக நெருப்பு அதுக்கு மேல இருக்கு எங்க தலைவர். நெருப்போட அக்னி மாரி பாரு நம்ம தலைவர். ஒரு பாத்திரம் ஜனங்க ஓடி வரோம், பார்க்க ஜனங்க நெருப்பு வரோம். தமிழரோட திருநாளான பொங்கல் கொண்டாடுவோம், தீபாவளி கொண்டாடுவோம், எல்லாமே அதான். ஆர்ப்பாட்டமே இப்படி இருக்குது. இன்னும் தலைவர் வந்து நாங்க பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? 2 மாசம் தான், அதுக்கப்புறம் ரெண்டாச்சு தான் வரும். இந்த டிவி காட்சி தான் வரும். வந்து அதுக்கப்புறமா பாருங்க, இத்தோட ஜனம் நீங்களே பாப்பீங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய அவதூறுகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது கஷ்டமா இருக்கா? ஏன்னா அவரு ஒரு மேடையில் அழுதுருக்காரு. எங்க தளபதியே சொல்லிட்டாரு, எங்களோட பிரச்சனை பாத்துக்கமா, நம்மளோட இது வேலை என்ன, மக்களுக்காக உழைக்கணும், மக்கள் கிட்ட சொல்லணும், நம்ம ஆட்சியில நிக்கணும், அதுதான் எங்களோட வேலை. தளபதி சொல்லிட்டாரு, நாங்க அதுக்காக அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கவே இல்லை. என்ன அவதூறு வேணாலும் சொல்லலாம், நாங்க அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. இப்பயே பயம் வந்துச்சுங்க, இதுதாங்க எங்க தளபதி. ஒருத்தர் 1000 கதை சொல்லதானே செய்வாங்க, சாதாரணமாவா பயம் காட்டுவாங்க. இப்போ தெரிக்க ஊரார்ல அண்ணன் வந்து செம்மையா பாப்பீங்க, இதுக்கு மேல ஆட்டத்தை வெறித்தனமா இறங்குவல்ல. விஜய் அவர்கள் எல்லாமே இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க. அதான் இன்னைக்கு அவர் இல்லாம இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கே. ஒருவேளை இன்னைக்கு அவர் வந்திருந்தாலும் இல்ல வர அன்னைக்கு மாறி இருக்கும்னா வேற மாறி இவ்வளவு ஜனம், அவரே வந்துட்டானா எவ்வளவு ஜனம் வரும்?